இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் அடுத்த ரெசிபி வந்து அல்வா. ஆமாம், அல்வா கிண்ட போகிறோம். அல்வா ஆமாம். ஸோ இது வந்து நம்ம தீபாவளி தீம் வந்து பிகினர்ஸ் ஸ்பெஷல் இல்லையா? ஆமாம். மொத்தம் 6 வித அல்வா பண்ண காமிக்க போகிறோம். எல்லாமே சிம்பிளான அல்வா. ஆமாம் ஆமாம். 6ல் வந்து இன்றைக்கி 2, அடுத்த நாள் 2, அடுத்த நாள் 2, மொத்தம் 3 வீடியோ. அல்வாவுக்கு மட்டுமே 3 வீடியோ டெடிகேட் பண்ணியிருப்போம். ஆமாம், இது வந்து குழந்தை கூட பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான அல்வா, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து 1 சர்க்கரையில் 1 வெள்ளத்தில் பண்ணலான்னு இருக்கேன். சர்க்கரையில் 1, வெள்ளத்தில் 1 எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது காமிச்சிடுறேன். கார்ன் பவுடர் இருக்கு இல்லையா, சோள மாவு, அது 1 கப்பு, 2 கப்பு சர்க்கரை, 4 கப்பு ஜலம், 1 2 4 1 2 4. நெய் கூட இதில் 3/4 கப்பு எடுத்துனேன். 1 கப்பு எடுத்தோட நல்லா அதெல்லாம் அட்லீஸ்ட் 3/4 கப்பு எடுத்துக்கணும். கலருக்கு வந்து இப்போ குங்குமப்பூ எடுத்துட்டுருக்கேன். ப்ரௌனாக இருக்கணும்னா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 3/4 வந்து இது வெண்ணெயா, நெய்? 3/4 வந்து நெய். 3/4 1 2 4 அது அளவு. இல்பச்சட்டி இருக்கு இல்லையா, இல்பச்சட்டி வந்து சூடு வந்துடுது, ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்டில் மட்டும் போட்டுட்டு சும்மா ஒரு பெரட்டுறோம். அடுப்பத்தை வச்சுக்க வேண்டாம், அந்த சூடு போகிறோம். அந்த சூட்லேயே இதை ஏன்னா அப்புறமா வச்சோம்னா கலர் மாறிடும். ஸோ கலர்லாம் மாற வேண்டாம். அந்த சூட்டில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஆற வைக்கணும். வந்து நெய் காய்ச்சிட்டுருக்கேன். ஸோ நெய் காய்ச்சிட்டு எடுத்துக்கிறேன். எல்லா அல்வாக்கும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன். அந்த இது பண்ணுவோம். அதிமதுரை அல்வா 6 வகை. நம்ம பேர்லாம் கேட்கணுமா? அதிமதுரை அல்வா 6 வகைகள். கரெக்ட் தானே? கரெக்டு. அந்த சூட்டில் இழுப்புச்சட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, எடுத்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ எவ்வளோ கான்மாவு எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு 4 கப்பு வந்து ஜலம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா இதை போட்டு இது பண்ணிட்டோம்னா, சப்போஸ் இதுமாரி பண்ண முடியலன்னா கூட இது மிக்சியில் கூட போட்டு லேசாக நடி அடிச்சுக்கலாம். இப்படி கையால் ஸ்பூனால் நல்லா இப்படி 2 மினிட்ஸ் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா இதுவாகிடும். ஸோ இப்படி ஜலம் 4 கிளாஸ் ஜலத்தையும் விட்டு கரைச்சி வச்சுட்டு அது 1 2 4. ஆமாம், இது எப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சர்க்கரை எடுத்துருக்குல்ல 2 சர்க்கரையை போட்டுன்ட்டு எவ்வளோ சர்க்கரை போடுறோங்க எடுத்துட்டுருக்கோம், 2 கப் எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் பாதி ஜலம் திருப்பி விடுவேன். அப்படியா? இப்போ 3/4 1 2 4. அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக, புதுசாக பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஜலம் கரையணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த சர்க்கரை கரையிறதுக்காக அதை விட்டுருக்கேன். இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிற? கன்ஃபியூஸ் ஆகாது. மொத்தம் 4. ஆமாம். சர்க்கரை இருக்கு இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இதுமாரி ஆடக்கூடாதுன்றதுக்காக இந்த லெமன் இருக்குல்ல, ஒரு பாதி லெமன் விடலாம். இது கம்பல்சரி கிடையாது. அப்புறம் இந்த குங்குமப்பூ வச்சு நட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எது வேணால் எடுத்துக்கலாம். சாரப்பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, என்ன வேணால் எடுத்துக்கலாம். அன்றைக்கி பாதாம் முந்திரி சும்மா ஒரு தட்டி வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமா இருக்கணும். அடுப்பு வந்து எப்பயுமே சிம்லேயே ஒரு மாதிரி மீடியமாகவே இருந்தால் தான் நல்லது. நீங்கள் அல்வான்னு உடனே இன்னும் சிரிச்சிங்களே, இல்லை அந்த அல்வாங்கிறது வந்து நம்ம கணக்கு சொன்னோம்ல, 3/4 1 2 4, அதுக்கப்புறம் 4.5 இடத்துல. ஆமாம், இது மாதிரி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து அல்வா கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எப்படி தெரியுமா, இது ஒரு ப்ராக்டிஸே இருக்குது ஜெயஸ்ரீ. எங்கே தெரியுமா இருக்குது, நம்ம யூனியன் கவர்மெண்ட்டில், இந்தியன் கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் பட்ஜெட் இருக்குல்ல, ஃபைனான்ஸ் பட்ஜெட் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்வா கிண்டிடுவாங்க. அல்வா கிண்டிடுவாங்க. ஆமாம், அல்வா கிண்டிடுவாங்க. அங்கே வந்து நம்ம இதில் வந்து செக்ரட்டரியேட்டில் டெல்லியில் நார்த்தில் தான் இருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. நார்த்துங்கிறது வந்து குபேரமூலை தானே, அங்கே தான் இருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓ அப்படியா? ஆமாம். அது அந்த காலத்துலேருந்தே அப்படி தான். நான் நார்த் பிளாக் தான் அது. இது செக்ரட்டரியேட்டில் அங்கே வந்து இந்த ஃபைனான்ஸ் பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னால் அல்வா கிண்டி வச்சுருவா. முக்கால்வாசி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கெல்லாம் பிளான் பண்ணி அல்வா கிண்டி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து ஒரு 10 நாள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளியே வர்ற வரைக்கும் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இன்க்ளூடிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வெளியே வர மாட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் வந்து உள்ளே இருப்பாங்க. ஏன்னா பயங்கர கான்ஃபிடென்ஷியல்னால இன்ஃபர்மேஷன் எதுவும் வெளியே போகக்கூடாதுன்னு அவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க. அல்வா கிண்டி வச்சுருவாங்க. ஒரே நிமிஷங்க, நல்லா கொதிக்க இது வருதா, இதுமாரி வந்தால் போகிறோம். இதெல்லாம் பாகலாம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் ஒரே வச்சு 1/2 மூடி நிமிஷம் பண்ணு, இது நிறைய வேண்டாம். போட்டுட்டு இந்த குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதையும் போட்டுறேன். போட்டு அடுப்பு நல்லா சிம் பண்ணிட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து விடும்போது ஃபஸ்ட்டு இப்படி விடும்போது என்னன்னா ஜலம் மேலே வந்துட்டு இது அடியில் இருக்கும்.
நல்லா கரைச்சி திருப்பி நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மெதுவாக அப்படியே விட்டுருணும், கட்டி தட்டு இல்லாமல். அது ஒன்று தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து முந்திரி பாதாம்லாம் போட்டுருவேன். ஆமாம், அப்படி வறுக்கலாம் வேணாம், பரவாயில்ல, அப்படியே போட்டுடலாம். அதோட சேர்ந்து வந்துடும் அது. அது போட்டுட்டு நெய்யில் வறுத்து கூட போடலாம். நெய்யில் வறுத்தும் போடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பட்ஜெட் டைத்லாம் அப்படி பண்ணுவா இல்லையா? ஆமாம், பட்ஜெட் டைமில் என்ன ஆகும், அப்படி பண்ணுவா. அல்வா கிண்டி வச்சுப்பா. அப்புறம் வந்து அந்த பட்ஜெட்டு இந்த தாக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து ஆனதுக்கப்புறம் அல்வா எடுத்து எல்லோரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிடுவா. இப்போ இது கிண்டிகிட்டே இருக்கணுமா? அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விடணும். நெய் கூட மொத்தமாக விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக விட்டோன்னா அப்படியே அப்படியே கிளாஸ் மாதிரி இதாகும். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா கெட்டியாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஆமாம், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். அப்படியே நெய் இழுத்துன்றோம், அப்படியே அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி விடணும். ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வரணும். நீங்கள் இப்போ இந்த அல்வா சொன்னீங்களா பட்ஜெட்டு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதேமாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா பட்ஜெட் பற்றி? பட்ஜெட் பற்றியா? நிறைய இருக்கே. இப்போ நான் சொன்ன மாதிரி அல்வா பண்ணுறது வந்து ஃபைனான்ஷியல் பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி அல்வா கிண்டிப்பாங்க. ஸோ அதில் சில விஷயங்கள்லாம் வந்து சம்பிரதாயமாக வரும், சென்டிமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லோரும் இந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து 1947 ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சண்முகம் செட்டியார்னு ஒருத்தர், அவர் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு. அவர் வந்து இந்த மாதிரி இதுக்கு போகிறதுக்கு முன்னால், பார்லிமெண்ட் போகிறதுக்கு முன்னால் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போனார். அதுலேருந்து எல்லோரும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சுன்னு ஒரு பை வச்சுருப்பார்ல கையில், அதுக்கு பேர் தான் பட்ஜெட். அது பிரிட்டிஷ் காலத்தில் ஓப்பன் த பட்ஜெட் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அது வந்து அந்த இதுலேருந்து அந்த பட்ஜெட்டுங்கிற ஒரு பேர் வந்து அப்படியே வந்துடுது. அது வந்து அந்த தோல் பை ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த தோல் பை தான் வந்து பட்ஜெட்டுன்னு பேர். சண்முக செட்டியார் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குல்ல. அதேமாதிரி இப்போ நிர்மலா சீதாராமன் இப்போ இருக்கா இல்லை ப்ரெசண்ட்டு, அவள் தான் ஃபஸ்ட்டு இல்லை லேடிஸில்? லேடிஸில் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி இருந்தால், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தால். ஃபைனான்ஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து லேடின்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி. அப்படியா? ஆமாம், 1970. கிட்டத்தட்ட 39 வருஷத்துக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் ப்ரெசன்ட் பண்ண லேடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி போஸ்ட்டும் பார்க்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆனது வந்து 4 பேர் இருக்காங்க. மன்மோகன் சிங், ஃபஸ்ட்டு வந்து மொரார்ஜி தேசாய், அப்புறம் வந்து சரண் சிங், அப்புறம் விபி சிங், விபி சிங், அப்புறம் 4வது வந்து மன்மோகன் சிங். 4 பேர் வந்து ஃபைனான்ஸில் இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணி அப்புறமா பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படி ஆனது 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து வெங்கட்ராமன், ஆர் வெங்கட்ராமன் தெரியல, ஆர்வின்னு சொல்லுவோம், அவர் ஒருத்தர். அப்புறம் பிரணாப் முகர்ஜி. பிரணாப் முகர்ஜிலாம் அது நிறைய பேர். ஆனால் சிதம்பரம் கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தானே? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தான் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க. சில பேர் வந்து இந்த 2 பேர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனாங்க. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் பட்ஜெட் பண்ணும்போது டோட்டல் நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து 134 கோடி. இப்போ வந்து 2019 கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி. எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு பாரு இந்தியா. டெவலப்டு கண்ட்ரி ஆகிடுது. 35 lakhs crores 2019 கணக்கு பண்ணி. எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் அல்வா அப்படி கொடுக்குறது. எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தெரியும். அது அப்படி பண்ணுவோம் சம்பிரதாயமாக. அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு மேலே ஒரு இனிப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அல்வா பண்ணி அந்த அல்வாவுக்கு வந்து இப்போ வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்ததுன்னா அல்வா கொடுத்தான் பாரு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ நான் 3/4 கப்பு விட்டேன் இல்லையா நெய், எல்லாம் இழுத்துன்றது. ஆனால் இப்போ விட்டது கொஞ்சம் மேலாக தெரியுறதா? அது மாதிரி ஒட்டாமல் வருது பாருங்க. இப்படி பண்ணும்போது ஒட்டாமல் வருது இல்லையா? இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த கலர் வந்து எதனால வருது? இந்த குங்குமப்பூனால. இது குங்குமப்பூனால. நம்ம இது வந்து நார்மல் கலர். சப்போஸ் நம்ம ஏதாவது ஃபுட் கலர் ஏதாவது க்ரீனு சிவப்புலாம் போடுறோம்னா போடலாம். நம்ம போடுறதில்ல. அப்போ ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆகும். அது அது அந்தந்த கலர் இப்போ க்ரீன் போட்டால் க்ரீன் ஆகும், அப்படி ஆகும். இது இப்போ ப்ரௌன் கலர் வேணும்னா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்துட்டு மலபார் அல்வா இந்த கலர் தான் இருக்கும். மலபார் அல்வா பண்ணுறேன். அது வந்து கருப்பட்டி போட்டு அரிசிமா போட்டு பண்ணுவாங்க. கலர் இப்படி தான் இருக்கும். அப்படியா? ஆமாம் ஆமாம்மா, 2 கலர் இருக்கும்ல.
கடைசியாக விட்ட நெய் இருக்கு இல்லையா, அது அப்படியே மேலாக இருக்குது. இது ஒட்டாமல் வருது பாருங்க ப்ரோ, ஒட்டாமல் வருது இல்லையா. இப்போ நான் எடுத்துடுறேன், எடுத்துகிட்டு அதை கொட்டிடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் வில்ல மாதிரி கூட போடலாம். உனக்கு இது இஞ்சி அல்வா தெரியுமா ஜெஸ்ரீ? தெரியும், பண்ணலாம் வந்துடுவேன். இஞ்சி அல்வா பண்ணலாம். அடுத்து கோதுமை அல்வா பண்ண போகிறோம். இதே மெஷர்மெண்ட் தான் கடலை மாவும் பைத்தமாவும் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அல்வா சூப்பராக இருக்கும். அளவு எப்படின்னா 1:1, 1 கப்பு நெய், 1 கப்பு மாவு, 2 கப்பு வெல்லமோ சர்க்கரையோ, 3 கப்பு ஜலம். இது வந்து முந்திரி பருப்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி. அவ்வளோதான். சிம்பிளானது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கோதுமை அல்வா வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் அல்வா இல்லை? ஆமாம், ரொம்ப பழமை வாய்ந்த அல்வா அது. வெல்லம் இருக்கு இல்லையா, 2 கிளாஸ் வெல்லமும் ஜலமும் விட்டுட்டு வடிகட்டிட்டு நல்லா கொதி வந்தால் போதும். இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இது பாகுலாம் ஒன்றும் கிடையாது. சக்கரை வச்சா கூட அப்படி தான். அப்படியா? ஆமாம், வச்சுட்டு இது பண்ணணும். இது வெள்ளம் வந்து நாட்டு சக்கரையா, இது கருப்பட்டியா, என்னது இப்படி இருக்கு? வெள்ளம் தான், பொடி பண்ணிட்டு வெள்ளம் இது. அப்படியா? கலர் பயங்கரமாக இருக்குல்ல? அந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம பண்ணுறோம், அது மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் வரணும்னா நம்ம அந்த குங்குமப்பூ அது மாதிரி எதாவது கலர் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யை விட்டுன்ட்டு இந்த நெய்யில் வந்து இந்த முந்திரி பருப்பை போட்டுறாங்க, அது வறந்துக்கும். அப்படியே போட்டுட்டு அப்படியே இந்த மாவும் போட்டுறேன். திருநெல்வேலின்னு சொன்னோன்னே அந்த இருட்டுக்கடை அல்வா ஞாபகம். அதான் அந்த கலரில் வரும். அதுக்காக இந்த மாதிரி கருப்பு இதை வாங்கிடுது. ஆனால் அப்படி தெரியுங்களா, அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெல்லையப்பர் அங்கே கோவில் இருக்குது திருநெல்வேலியில். நெல்லையப்பர்னு ஒரு சிவன் கோவில். தமிழ்நாட்டிலே இருக்கிற பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் நெல்லையப்பர் கோவில் ஒன்று. அங்கே இருக்கிற அந்த மண்டபம் தூண்லாம் இருக்குல்ல, ஒரு தூண்லேயும் ஒரு சவுண்டு வரும். அது எப்படி அது அந்த மாதிரி ஒரு தூணும் வேறு வேறு சவுண்டு வருதுங்கிறது இன்னும் புரியாத புதிர் தான். அந்த நெல்லையப்பர் கோவிலில் அங்கே திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான்னு ஆரம்பித்தான். ஈவினிங் மட்டும்தான் இருக்கும் அது. அங்கே அந்த சமயத்தில் ஆரம்பிக்கும் போது கடையில் லைட்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. சாயந்தரம் ஆரம்பிப்பாங்க அல்வா. இப்போ அடித்தடி நடக்கும் அங்கே அல்வா வாங்கிறதுக்கு. ஈவினிங் ஆரம்பித்து நைட் வரைக்கும் போகும். லைட்டு வேறு இருக்காது இல்லையா, அதனால அது பேர் இருட்டுக்கடை அல்வா. இப்படி கரைஞ்சிருது இல்லையா அது? ஆமாம். இது வந்து வடிகட்டுனா வடிகட்டிடலாம். அந்த டயத்தில் வடிகட்டி நல்லா கொதி வரணும். அடுப்பு சிம்மில் பண்ணிக்கிறேன். வடிகட்டிட்டு அடுப்பில் சிம்மில் வைக்கிறேன். ஓகே. அது வந்து ஈயம் பூசின பித்தளை பாத்திரம். ஆமாம், பாத்திரம் கரண்டி பித்தளை கரண்டி. இந்த நெய்லேயே இந்த கோதுமை இருக்கு இல்லையா, நல்லா வறுக்கணும். இந்த முந்திரி பருப்பு வறுக்கும் போது தெரிஞ்சிடும் இது வறுத்துடுச்சுன்னு. முந்திரி பருப்பு போட்டுருவோம் இல்லையா, அது சிவப்பாகும் போது அப்போ தெரியும் இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அடையாளத்துக்கு. இப்போ இந்த மாதிரி வறுத்து வச்சு இது பண்ணுறோம் இல்லையா, ஒரு சும்மா அரை கிளாஸ் வந்து பைத்தம் பருப்பை வேக வச்சுட்டு இதோட கலந்துட்டோம்னா அசோக் அல்வா. அது அசோக் அல்வா. இப்போ இந்த கடை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா, என்ன சொன்னோம்? ஒரு ஆடு கிடையாது, ஒரு பப்ளிசிட்டி கிடையாது. வேர்ல்டுலேருந்து யார் இங்கே திருநெல்வேலிக்கு வந்தாலும் திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வா வாங்காமல் போக மாட்டாங்க. ஆமாம், லக்ஷ்மி விலாஸ் கடை பேர் இருட்டுக்கடை அல்வா. அது ஆக்சுவலாக அது வந்து கோதுமை சம்பாகம் நல்லா ஊற வச்சு எடுத்து பால் எடுத்து பண்ணணும். கருப்பட்டி கொஞ்சம் போடுவா, அப்படியே வாய்க்கில் போட்டு. ஆமாம். ஸோ அதனால தான் அந்த கலர் வரத்துக்கு வந்திருக்கா தான் அந்த கருப்பு கலர் கொஞ்சம் இதை வாங்கிட்டேன். இது வந்து நல்லா எவ்வளோ வறுக்கிறோமோ அதுதான் டேஸ்ட்டு. ஸோ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கு தான் நெய்யும் ஜாஸ்தியாக ஈக்குவலாக விட்ருக்கோம் வறுபடும். அது எல்லாம் இதாகிறதுக்கு. அதனால் இந்த இப்போ முந்திரி பருப்பு இப்படி போட்டுட்டோம்னா அவளுக்கு கரெக்டாக அளவு தெரியும் வறுபடுறது. அந்த பாருங்க முந்திரி பருப்பு இன்னும் வெள்ளையாக தான் இருக்கு பாருங்க, இன்னும் வறுபடலன்னு அர்த்தம். அந்த கலர் மாறணும் முந்திரி பருப்பு. அந்த மாதிரி டேஸ்ட் வருமா இல்லை அல்வா கொடுத்துருவியா நீ? தெரியல, எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அல்வா கொடுத்துட மாட்டேன், நல்லா கொடுக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும்ல, கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். வாசனை வந்துட்டா? ஆமாம், தெரியுதா? இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த டயத்தில் வந்து இந்த கொஞ்சம் ஏலக்காய் அப்படி பண்ணதை போட்டுட்டு பச்சை கருப்பத்தை பொருள் வச்சுருக்கேன். இந்த வெள்ளம் இது பண்ணோம் இல்லையா, வடிகட்டணும் இல்லையா, அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். இந்த கலர் வரத்துக்கு சப்போஸ் வெள்ளமாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கொக்கோ பொடி போட்டுடலாம். அந்த கலருக்கு இல்லை சாக்லேட் பவுடர் இருந்தால் சாக்லேட் பவுடர் ஆற்றுல இருந்தால் லைட்டாக போட்டுக்கலாம். பட் ஏற்கனவே இந்த சாக்லேட் கலரில் தானே இருக்குது.
இந்த வெள்ளம் அப்படி கிடச்சிதுன்னா நாட்டு சக்கரை இல்லை இந்த மாதிரி ஆர்கானிக் வெள்ளம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். கிடைச்சா ஓகே, அப்படி இல்லைன்னா சொல்கிறேன். அந்த கலர் வேணும். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அவளுக்கு வந்து இந்த கோதுமாவில் பண்ண மாதிரி தெரியாது. இது வந்து இன்னும் இந்த இருட்டு கடை அல்வா தான் நினச்சிப்பா. அதுக்காக சொல்கிறேன். சிம்லி வச்சுட்டு பண்ணலாம். அப்புறம் பச்சை கொஞ்சம் இறக்குற டயத்தில் போட்டால் போகிறோம். இறக்குற டைம் வரல, இறக்குற டைம் பார்த்தாலே தெரியும் அந்த இது ஒட்டாமல் வரும் அந்த கரண்டியில். இப்போ நீ இப்போ பச்சை கற்பூரம் போட போறியோன்னு நினச்சிட்டு நான் இப்போ பச்சை கற்பூரம் போடணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இது பேர் தான் அல்வா கொடுக்குறது. இதுக்கு பேர் தான் அல்வா கொடுக்குறது. நீ போட போறியாக்கு நினச்சின்னு சரி இப்போ சொல்லி வச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சா இப்போ போடக்கூடாது, அப்புறமா போடுறேன். இது பேர் தான் அல்வாங்க. இந்த தடவை இதுக்கு தீபாவளிக்கு லேகியம் பண்ண போகிறோமா இல்லையா? பண்ண போகிறோம். எல்லாம் எல்லா ஸ்வீட்ஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த கல்யாண மைசூர் பாக் கேட்டேன். அந்த மாதிரி இது இல்லாமல் நெய் இல்லாமல் அது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். பாதுஷா ஒன்று பண்ணிவிட்டு இந்த வெல்வா முடிச்சிடலாம். 6 அல்வா முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது போடுறேன். ஓகே. பாதுஷா நான் பண்ணுவேன். பாதுஷா பண்ண வறுபயிறு எடுத்து வச்சுருக்கேன். அது பண்ணணும். வறுபயிறு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக. அது வந்து இந்த தீபாவளிக்கு பண்ணுறதுக்கு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பண்ணலாம். பாதுஷா நான் பண்ணுவேன். நீ பண்ணு, ஈஸி தான். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பச்சை கருப்பு இருக்குல்ல பொடி பண்ணி போட்டுருணும். போட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஒன்று விட்டுக்கலாம். என்ன வேணாம், நெய் போடுறோம். ஆல்ரெடி ஒரு கப் போட்டுருக்கோம். போடுறோம். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா வந்துருக்குல்ல. இப்போ இருக்குது ஜெய்ஸ்ரீ இருட்டு கடாலாம் இருக்கா? ஓகே. இதில் அந்த கரெக்டாக அந்த இது வந்துடும். தனியாக வந்துடுதுல்ல. இது சாஃப்டாக தெரியுதா? சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு தான் 4 டம்ளர் ஜலம் விடும்போது என்ன ஆகும்னா என்ன வெந்துடும். அப்படியே கொஞ்சம் கூட நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அதை பெருமாள் டேஸ்ட் வரேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் போடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குல்ல. யார் வேணால் பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் எடுத்து கூட கையில் ஃபோன் வச்சுக்கனால இது அப்படி தேவாமிரதமாக இருக்குது ஜெய்ஸ்ரீ. இது இருக்கா? அது மாதிரி இந்த அல்வா பாருங்க. அப்படியே இந்த பீஸ் அப்படியே கடையில் வாங்குறது மாதிரி இருப்பாரு. இது கராச்சி அல்வால. ஆமாம். தப்பே ஆகாது. சூப்பர். எல்லோரும் பண்ணலாம். அது இதில் எந்த அல்வா பிடிச்சிருக்கோ ஒரு அல்வா பண்ணிவிட்டு தீபாவளி கொண்டாடட்டும் எல்லோரும். சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி, 2 பீஸ் அல்வா, நல்லா நிறையோட காஃபி, டிகிரி காஃபி. சூப்பர். தேவாமிரதமாக இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ. வாங்க வாழ்க.